இந்த ஏரியா பேர் மாத்தூருங்க. மாத்தூர் இதுதான் ரோடு. அந்த மேலே பாலம் தெரியுதுல்ல, மேலே பாலம் மேலே ஏறுனா 6, லெஃப்ட் சைடு எடுத்தால் 6 கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்டு, இங்கிட்டு ரைட் சைடு எடுத்தால் 5 கிலோமீட்டரில் ஏர்போர்ட்டு, திருச்சி ஏர்போர்ட்டு. இதுதான் ரயில்வே ஸ்டேஷனு. நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே இந்த பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருக்குது பாருங்கள். அதான் ரயில்வே ஸ்டேஷன். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 500 மீட்டர் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம ப்ராப்பர்ட்டி இதுதான். 2 கடை, 2 கடையுமே இப்போ ரெண்டில் தான் இருக்குது. ஒரு கம்பெனி வாடகைக்கு எடுத்திருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸ் கேட்டு இதுதான். என்ட்ரன்ஸ் கேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 2 3 4 5 வீடுங்க இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வீடு நம்மளோட தான். அந்த கடையோட ஃப்ரண்ட்டில் காட்டினல அந்த கடையோட வீடு நம்ம வீடு தான். இது வந்து பிளாட் நம்பர் 9. வீடு வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு, அதை நோக்கி வாசப்படி இருக்கும். வாஸ்து பிரகாரம் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே வீடு அப்படியே உள்ளே கொண்டு போகிறோம் பாருங்கள். இது அங்கே செட்டு மாதிரி தெரியுதா, அது வந்து அந்த 2 கடைக்கு லெட்டின் பாத்ரூமாக தான். கடையில் வாடகைக்கு விட்ருக்கோம்ல, அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு. அப்படியே நம்ம வீடு உள்ளே வரும்போது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 2 கடைக்குமே தனித்தனி ஈபி. இது கடையோட ஈபி, இது 2வது கடையோட ஈபி, இது வந்து வீட்டோட ஈபி. இங்கே கொஞ்சம் வண்டிலாம் நிப்பாட்டிக்கலாம், 2 வீலரு அதெல்லாம் நிப்பாட்டிக்கலாம். அது வந்து மாடிக்கு போகிற படிக்கட்டு. அப்படியே உள்ளே அந்த சந்து உள்ளே அப்படியே போனீங்கன்னா ஃபுல்லாக போகும். அப்படியே வீடு ஃபுல்லாக போகும். அப்படியே போகும். அப்படியே வீடை சுற்றி அப்படியே அங்கிட்டு வெளியே வந்துடலாம். இதுதான் ஹாலு. இதுதான் ஹாலு. அது ஃபுல்லாக எல்லாம் தேக்கில் அடித்தது. செல்ஃப் எல்லாமே தேக்கில் அடித்தது. இது ஹால். இது வந்து கிச்சன், கொஞ்சம் மாடர்ன் கிச்சன் தான் அது. கீழே உள்ள ஃபுல்லாக எல்லாத்துக்குமே செல்ஃபு ஃபுல்லாக அடித்தாச்சு. இது வந்து சாமி ரூமு. அதே மாதிரி மேலே செல்ஃபு எல்லாத்துக்கும் அடித்தாச்சு. இதுதான் கிச்சனு. இது வந்து ஹாலில் ஒரு வெஸ்டர்ன் ஹாலில் ஒரு டாய்லெட் ரூமு. இது இந்தியன் டாய்லெட் தான், ஹாலில் இருக்கும். இது ஒரு பெட்ரூம். அதே மாதிரி பெட்ரூமில் மேலே எல்லாத்துக்குமே செல்ஃபு அடிச்சிருக்கு. இது வந்து ஒரு பீரோ மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம். இது வந்து இன்னொரு பெட்ரூம். அந்த பெட்ரூமில் எப்படி மேலே செல்ஃப்லாம் இருக்கோ அதே மாதிரி இங்கே பீரோ. இந்த பெட்ரூமில் வந்து அட்டாச்சு வெஸ்டர்ன் லெட்டின் பாத்ரூம் இருக்குது. இந்த இடம் வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு. இந்த இடம் வாஷிங் மிஷின் வைக்கிற இடத்துக்கு மேலேயும் ஒரு குடோன் மாதிரி இருக்கும். அது திறந்தா நல்லா பெருசாக இருக்கும். இதுதான் வீடு. வீடு வந்து இடம் வந்து மொத்தம் 1350 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. வீடு வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்டு. 2 கடையும் 100 ஸ்கொயர் ஃபீட்டு. சரிங்களா? இதான் வீட்டுக்கு வெளியே. அதுதான் பைபாஸு. அது அந்த பைபாஸ் பிடிச்சா நம்ம சிட்டிக்குள்ளே போகணுன்னு அவசியமே இல்லை. இதுதான் ப்ராப்பர்ட்டி.